குருவாக இருந்தாலும் முனிவர்களாக இருந்தாலும் ஏன் தெய்வமா இருந்தாலும் செய்யக்கூடிய சில செயல்களுக்கு கண்டிப்பா தோஷம் உண்டு. நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்றாற் போலதான் கர்மாவும் அமையும். தெரிஞ்சு தெரியாம செய்யக்கூடிய செயல்களால நாம அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகள் ஏராளம். அப்படிப்பட்ட கர்ம வினைகள்ல இருந்து வெளிவரதான் ஆலய தரிசனம், தெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, பூஜைகள், அன்னதானம், சேவை அப்படின்னு நாம செஞ்சுட்டு வரணும்னு முன்னோர்கள் நமக்கு பழக்கப்படுத்தி இருக்காங்க. பொதுவாகவே சந்திரனோட அருள் இருந்தா உடல் உபாதைகளும் மனக்கலக்கமும் இருக்காதுன்னு சொல்லப்படுது. அதனாலதான் 3ஆம் பிறையை நாம தரிசிக்க சொல்லி வழக்கத்திலேயும் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்கள்ல வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனம் ரொம்பவுமே விசேஷமானது. சகல பாபங்களையும் களையக்கூடிய இந்த தரிசனத்தை தான் ரொம்ப விசேஷமான தரிசனமா பாக்குறாங்க. காலை பிரம்ம முகூர்த்தத்திலையும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலையும் நாம விளக்கேற்றி வழிபடுறோம். இந்த 3ஆம் பிறை நிகழக்கூடிய நேரங்கள், அதாவது மாலை வரக்கூடிய விஷ்ணு முகூர்த்தத்துல விளக்கேற்றி இந்த 3ஆம் பிறைய தரிசனம் செய்யணும். இந்த 3ஆம் பிறை நேரங்கள்ல, அதாவது மாலை வரக்கூடிய விஷ்ணு முகூர்த்தத்துல விளக்கேற்றி இந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்வது சகல பாவங்களையும் உடல் உபாதைகளையும் போக்கக்கூடிய வழிமுறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நன்னாள்ல அரிசி மாவு கொண்டு கோலமிட்டு விளக்கேற்றி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி வெள்ளை மலர் அல்லது வெள்ளை அரிசி கொண்டு பூஜிக்கலாம். வெண்பொங்கலோ கற்கண்டோ அல்லது வெள்ளை சர்க்கரை, வெண்மை நிறம் கொண்ட எந்த ஒரு நெய்வேத்தியமும் படைக்கலாம். இதற்கப்புறமா பிறை தரிசனம் செய்வதனால சகல சௌபாகியமும் தேக ஆரோக்கியமும் கிடைக்கப்பெறும். ததாஸ்து.